முஸ்னத் அஹமத் நபிமொழி தொகுப்பின் தமிழாக்கத்தின் 6ஆம் பாகத்தின் வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கிறது. நூலின் முதல் பிரதியை இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மௌலானா ஒய் அப்துல் கரீம் ஃபாசில் பாக்கவி அவர்கள் முதல் பிரதியை வெளியிட, நூலின் முதல் பிரதியை புதுக்கல்லூரியின் செயலாளரும் தாளாளருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்ஹாஜ் இல்யாஸ் சேட் அவர்கள் இந்த நூலின் முதல் பிரதியை பெறுவார்கள். முஸ்னத் அஹமத் நபிமொழி தொகுப்பினுடைய தமிழாக்கத்தின் 6ஆம் பாகத்தினுடைய நூல் ஆய்வுரை ஆலிம் பப்ளிகேஷன் ஃபவுண்டேஷனுடைய மேலாய்வாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா முஹம்மது கான் ஃபாசில் பாக்கவி அவர்கள் உங்களுக்கு முன்னால் நூல் ஆய்வுரை நிகழ்த்துவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் தலில்லு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றேன். அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் எப்போதும் ஏற்படட்டுமாக. தலைவரே, இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் டைம் போயிடும். ஒரு அழகான இனிய ராத்திரியிலே, இரவிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை முன்னிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஹதீஸை பற்றி, நபிமொழி குறித்து எனக்கு முன்னால் பேசியவர்கள் உங்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நான் வாசித்த 476 வசனத்தில் இப்படி சொல்லுவான்: உங்களுக்கு அல்லாஹ் நீங்கள் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக விவரிக்கிறான். நல்லா கவனிக்கணும். அன்துலில்லு கெட்டு போய் விடுவீர்களோ என்பதற்காக அல்லாஹ் விவரிக்கிறான். அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுக்கு குர்ஆனை கொடுத்ததோடு நிற்கல. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனை கொடுத்துட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வழி தவறி விடக்கூடாது, வழி தவறி விடுவீர்களோ என்பதற்காக அல்லாஹ் விவரிக்கிறான். யார் மூலமாக விவரிக்கிறான்? குர்ஆனில் சில விளக்கங்கள் வந்திருக்கு. நபிகளை அனுப்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான். ஒன்று நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது நடமாடும் குர்ஆன் என்பேன். குர்ஆன் எழுத்து வடிவத்தில் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்டால் நடமாடும் குர்ஆன். குர்ஆனை அப்படியே என்ன செய்தார்கள் என்றால் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக்க. நம்ம கூட இப்படி சொல்லிடுவோம், அதெல்லாம் யாரப்பா இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு குழுவையே உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படிப்பட்ட குழு தெரியுமா? உயிரையே தியாகம் செய்யக்கூடிய குழு. இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லுவான்: வன்சன்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். மக்களுக்கு அருளப்பட்டிருக்கிற வேதத்தை நீர் விவரிப்பதற்காக ரசூலை பார்த்து சொல்கிறான். நல்லா கவனிக்கணும். நீர் விவரிப்பதற்காக இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம்.
அதை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அல்ல. வீட்டில் குரானை வச்சு அழகு பார்ப்பீங்க, பறக்கத்துக்குன்னு சொல்லி துணியை சுற்றி அப்படியே வைப்பீங்க. அதுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அருளலை. அதை திறக்கணும், அதை வாசிக்கணும், அதில் இருக்கக்கூடியதை விளங்குறதுக்கு முற்படணும். இதையெல்லாம் யார் செஞ்சாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சரி, இந்த நபிமொழிகளை பூராத்தையும் எடுத்து பார்த்தா பூரா அரபியில் இருக்கும். அரபி கற்றிருக்கிற எங்களுக்கே சில வேளை ஆட்டம் காணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாரும் படிச்சுட்டு எடுத்த உடனே முதல் பார்வையிலலாம் அர்த்தம் செஞ்சிட முடியாது. அதுக்கு அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அதற்குரிய மேலாய்வு கவனிக்கணும். அப்போல்லாம் கூட கஷ்டப்பட்டு தான் ஒரு கால் இப்படி இருக்குமோ, ஒரு கால் இப்படி இருக்குமோ, அங்கே மேலாய்வு செய்யும்போது படுற பாடு அல்லாவுக்கு தெரியும். தப்பாக போயிட்டா என்ன செய்கிறது? ஏன்டா படிக்கக்கூடியவங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் வாங்கி படிப்பாங்க. அதனால் நபிகள் அவருடைய வழிகாட்டுகள் இருக்கிறதே, வழிகாட்டினுடைய பதிவுகள், டேட்டான்னு சொல்லலாம், தரவுன்னு சொல்லலாம், இது செம்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி ரசூலுல்லா விழித்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி சிரித்தார்கள், எப்படி அழுதார்கள், துணைவியர்களோடு எப்படி வாழ்க்கை நடத்தினார்கள், கோபப்படும் போது எப்படிப்பட்டார்கள், சிரிக்கும் போது எப்படி இருந்தார்கள், ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப்பாக அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட ஒருவர் தகுந்த பதிவோடு தரவோடு வாழ்கிறார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவராகத்தான் இருக்கும். அதுவும் யாரோ போகிற போக்கில் எழுதி வைக்கல, பார்த்து கண்ணால் பார்த்து அதை ரசித்து அதை புரிந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவை இந்த ஹதீஸுகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வேறு எவருக்கும் இவ்வாறு உலக வரலாற்றிலே ஒரு பதிவு இருக்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம், ஏதோ 4 விஷயத்தை சொல்லியிருப்பார், அதோடு விட்டுருவாங்க. மூச்சு எப்படி விட்டார்கள், எப்படி படுப்பார்கள், எல்லா விஷயத்திலும் என்ன இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு இருக்குது. அப்படி பதிவுள்ளவர்கள் உலக வரலாற்றிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பதிவே இருக்கிறது. இதனால தான் பல முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அந்த பதிவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்ற சம்பவம் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லாதவை, அந்த அளவுக்கு இருக்கும். ஆக குர்ஆன் எவ்வளவு முக்கியமோ, எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டபடி அதை அடுத்து நபிமொழிகளும் முக்கியமானவை. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுவார்கள். நாங்கள்லாம் இந்த வேலையில் எதுக்கு ஈடுபட்டிருக்கோம் தெரியுமா? இந்த பின்னால் வரக்கூடிய இந்த ஹதீஸினால். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் இருந்து நீங்கள் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை பிறருக்கு எடுத்து விடுங்கள், சொல்லுங்கள். பிறருக்கு எடுத்து சொல்கிறேன்னா ஒரு ஊராக போய் பயான் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? எழுத்தில் பதிவு பண்ணிட்டா அந்தந்த மொழிகளிலே, உலகத்தில் இருக்கிற அத்துணை மொழிகளிலும் குர்ஆனும் ஹதீஸும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வர்றோம். புகாரியில் தொடங்கி இப்போ முஸ்னத் அஹ்மதில் நிற்கிறோம். புகாரியில் இருக்கும்போது சில பேர் கை கொடுத்தாங்க, இது முஸ்னத் அஹ்மதுக்கு வந்தால் வேறு சில பேர் கை கொடுக்குறாங்க. கை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. கை கொடுக்குறவங்க உலமாக்களை பொறுத்த மட்டும் சொல்லிக்கொள்வேன், நீங்கள் புரட்சி செய்ய வேண்டும், எப்படியாவது நாம் மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்ற நிய்யத்தை வைத்து முயற்சி எடுத்தால் அதற்கு கை கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது. யாரும் ட்ரை பண்ணுறதில்லை, அதனால சும்மா இருக்கிறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணால் இந்த வந்துட்டாங்க எல்லாம். பாரு எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? லேசாலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய இயக்கத்திற்கும் வணிகத்திற்கும் பல விஷயங்களை படித்தவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ப்ரொஃபஸர்கள், அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். இவங்கள்ட்ட வேலை வாங்குகிறோம், சும்மா இல்லை, உங்கள்கிட்ட வேலை வாங்குகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியின் நன்மை எங்களோடு போகக்கூடாது, எங்களோடு வாழக்கூடிய சமகாலத்திலே வாழக்கூடிய மக்களும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் இந்த நன்மை போய் சேர வேண்டும் என்று. எங்களிடத்தில் அறிவு இருக்குது, அது இல்லையே. அவங்கள்ட்ட அது இருக்குது, இது இல்லையே. ரெண்டு ஒன்று சேர்ந்தா காரியம் ஆகி போயிடும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்மளுடைய முஸ்னத் அஹ்மது தமிழாக்கம். 6 பாகம் மொத்தம், 7வது பாகத்தினுடைய பாதி முடிஞ்சிருச்சு.
7வது பாகத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறந்து விடாதீர்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. யாரை பார்த்து சொன்னது? ஓதுனவங்களுக்கும் கேட்குறேன், ஓதாதவங்களுக்கும் கேட்குறேன். நீங்கள் தெரிவித்து விடுங்கள், என்னிலே இருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும். யாருக்கு இது? ஓதுனவங்களுக்கு மட்டுமா? அப்படி பார்த்தா சஹாபாக்களுக்கு மட்டும் சொல்லுவீங்க. இல்லை, உலகம் முடியும் வரைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இல்லாவிட்டால் தீன் என்னாகும், மார்க்கம் என்னாகும், சுன்னத் என்னாகும்? எழுத்து உடவித்தலை இருக்க போய்த்தான் பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்கள் அதை பார்த்து படித்து அந்த சுன்னத்தை பின்பற்றுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மில் மூலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை யாருமே செய்யாமல் இருந்துட்டா என்ன ஆகுறது சொல்லுங்க? எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? எதுக்காக உங்கள்கிட்ட நிற்கிறோம்? அப்படிலாம் ஒன்றும் தேவைக்கெல்லாம் இல்லை, கடமை. இந்த கடமையை சிலர் உணர்றோம், சிலர் உணராமல் இருக்கிறோம். உணர்வதற்காக மற்றவங்களை துணையில் அழைச்சிக்கிட்டோம். சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஹதீஸ், நல்லர் அல்லாஹு இம்ரான், அல்லாஹு ஒருவரை செழிப்பாக்கி வைப்பானாக. இந்த நல்லர்ங்கிற வார்த்தைக்கு விளக்க உரையை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இம்மையில் மறுபட்டம் இல்லை, மறுமையிலும் அவரது வாழ்க்கையை மலரச் செய்கிறான். என்ன அர்த்தம்? நல்லர் அல்லாஹு, அல்லாஹ் அவரது வாழ்வை இன்றும் மறுமையிலும் மலரச் செய்கிறான். யார் தெரியுமா? சமிஅ மின்னா ஹதீஸன், அவர் நம்மளிடத்தில் இருந்து ஒரு நபிமொழியை, ஹதீஸை செவியுறுகிறார். செவியுறுகிறார்ன்றா என்ன அர்த்தம்? படிக்கிறீங்க, ரசூல்லா தான் இப்போ இல்லைங்க, எப்படி செவியுற முடியும்? ரசூல்லாவின் மூலமாக படிக்கிறீங்க, படித்து புரிகிறீங்க. ஃபஹஃபிலஹு, அந்த ஹதீஸை அவர் மனனப்படுகிறார். அடுத்து என்ன செய்கிறார்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஹத்தா யுபல்லிகஹு, அதை அவர் பிறருக்கு எடுத்து சொல்கிறார். ஹதீஸை நான் வாசிக்கிறேன், அதில் இருக்கக்கூடிய பண்டத்தை விளங்கிறேன், என்னோட வச்சுக்கிறேன். என்ன வேலை? சுயநலம் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுபல்லிகுஹு, அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் என்ன செய்யட்டும்? மலர்ச்சியை தரட்டும். துன்யாவில் யார் செஞ்ச துவா? நாங்கள் செஞ்ச துவா இல்லை, ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா. இந்த துவா வேணுமா? இந்த துவா உங்களுக்கு வேணுமா? நாங்கள் ஈடுபட்டு இருக்கிற இந்த பணியிலே நீங்களும் பங்களியுங்கள். இல்லாவிட்டால் போய்கிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாமே எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆமாம், அதுக்கு தயார். ஆமாம், அதுக்கு எல்லாம் ஆள்களை கொடுத்துக்கிட்டு இருப்போம், அது நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருந்தாலும் நடக்கும், நாங்கள் செத்தாலும் நடக்கும். ஏன்டா அல்லாஹ் தன்னுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஏன் தெரியவா? நீங்கள் தெரிஞ்ச அந்த ஹதீஸை உங்களோட வைத்து கொள்ளாமல் பிறருக்கு சொல்லும்போது அந்த கேட்கிறவர் இருப்பார்ல, அவர் சொன்னவரை விட மனன ஆற்றல் உள்ளவராக இருக்கலாம், மனப்பாடம் செய்யக்கூடிய சக்தி உள்ளவராக. இவர் கூட மறந்தாலும் மறந்துடுவார். நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல என்ன? யார் நம்ம எழுதுனதை வாசிக்கிறாரோ அவர் அதை மறக்காமல் மனசிலே பதிய வைத்து பிறருக்கு அவர் எடுத்து சொல்லக்கூடும். அதனால தான் சொல்கிறோம், எடுத்து சொல்லி விடுங்கள், எடுத்து பல்லிகு, ரசூலுல்லாஹ்வுடைய கோஷம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சும்மா உட்கார முடியாமல் நாங்கள் இந்த பணியில் ஈடுபட்டோம். அதுக்கு சில பேர் வந்தாங்க, காரியம் நடக்குது, அதை உங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த புக்கை வாங்கி வாசித்து வாழுங்கள், நீங்களும் வாழுங்கள், பிறரையும் வாழ வையுங்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க, அதில் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை இருக்குல்ல, பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள், மறந்துடாதீங்க. பாதை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருத்துறது உங்களுடைய உபதேசத்தினாலும் முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய வாக்கை கொண்டு நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டி அதை சொல்லித்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். அந்த முறையில் நபி மொழி பதிவுகள் இருக்க ஏகப்பட்டது இருக்கிறது. அதை விரிவுபடுத்தி பேசுவதற்கு நேரமில்லை. நபிமொழி தொகுப்பினுடைய வகைகள் எத்தனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 16 வகை இருக்குது. 16 புக்கல்ல, 16 வகை. 16 வகையான நபிமொழி தொகுப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் வாட்சி சொன்ன நேரமாகும். அல் ஜாமி, உலமாக்களாவது பயன்படட்டும். அல் சுனன், அல் முஸ்னத், அல் முஅஜம், கிதாபு பேர் இல்லை, வகையின் பேர். அல் முஅஜம், அல் ஜுசு, அல் முஃப்ரத், அல் முஸ்ததரக், அல் இலல், அல் முசன்னஃப், அல் அத்ராஃப், அல் மவ்லூவாத்,
அல் கராயிப், அல் முஸ்ததரஜ், அல் அல் முசல்சல், அல் மஆலி, அல் அர்பஈனாத். 14 வகையான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு. இந்த 14ல் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முஸ்னத் அகமது முஸ்னத் வகையிலே சேர்ந்தது. அது என்ன முஸ்னது? முஸ்னது என்றால் சனதை கொண்டதுன்னு அர்த்தம். சனது என்றால் அறிவிப்பாளர் தொடர். அறிவிப்பாளர் தொடர் எப்படி தெரியுமா? ரசூல்லாட்ட இருந்து சஹாபாக்கள் கேட்டிருப்பாங்க. சஹாபாக்கள் இருந்து அடுத்த தலைமுறைக்கு பேர் தாபி. பேரையாவது கேட்டு வச்சுக்கோங்க, தாபி. இந்த தாபி இடத்துல கேட்பாங்க அடுத்தவங்க, அவங்களுக்கு பேர் அத்துபா தாபி. அதுக்கடுத்து பரவீஸ் பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கெலாம் நாங்கள் எத்தனையோ தலைமுறைன்னு வச்சுக்கிடுவோம். இந்த வேலையை செய்கிறவங்க எத்தனையோ தலைமுறைக்கு பின்னால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 தலைமுறைகள் இருக்கிற காலகட்டத்திலேயே ஹதீஸ் பதிவாயிருச்சு. இதுக்கு ஒரு கணக்கை கூட என்னால் சொல்ல முடியும். என்னவென்றால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் சொல்லி கேட்டது ஹிஜ்ரி 1லிருந்து 110 வரை. ஹிஜ்ரி 1லிருந்து 110 வரை, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகள் பக்கத்தில் வந்துடும். அதுக்கடுத்து 110 இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 170 வரைக்கும் தாபியுக்கள், அடுத்த தலைமுறை. தாபியுக்கள்னா யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, ஈமானுடன் ரசூலுல்லாவை சந்தித்தவர்கள். சந்திக்க முடியாதவர்கள் தான் தாபி. சந்தித்தவர்களை சந்தித்தவர்கள் சஹாபிகள், நபித்தோழர்கள். இந்த நபித்தோழர்களை சந்தித்தவர்களுக்கு பேர் தான் தாபிகள். இவங்க 60 ஆண்டு காலம். சஹாபாக்கள் காலமே 110 ஆண்டு காலம். நெக்ஸ்டில் இருக்கிற செகண்ட் தலைமுறை 60 ஆண்டு காலம். அடுத்து ஹிஜ்ரி 220 இருந்து அல்லது 260 வரை 874 அல்லது 835 ஆண்டு காலம் அத்பாஉ தாபி உள்ளது. மொத்தம் பார்த்தா 2200 ஆண்டு. 2200 ஆண்டு என்ன ஆகியிருக்குன்னு கேட்டால், அல்லது 220 ஆண்டு அல்லது 260 ஆண்டு. இந்த 260 ஆண்டுக்குள்ளே ஹதீஸ்கள் பதிவாச்சு. எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா? அப்பா நம்ம முன்னோர்கள் இந்த ஹதீஸுக்காக பணம் காசை சம்பாதிக்கல, பணத்தையும் காசையும் செலவழித்து பசி பட்டினியோடு அன்றைக்கு வாகன வசதி இல்லாத காலத்திலே நடந்தும் குதிரையிலும் ஒட்டகத்திலும் சவாரி செய்து ஒரே ஒரு ஹதீஸுக்காக பல 100 மைல்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் காசு கொஞ்சோன்னு கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் உட்காந்து நீங்கள் வாசிக்கலாம், ஏசியை போட்டுக்கிட்டு. இந்த வசதி வரணும்னு சொன்னால் இந்த கூட்டம் வரணும், எங்களை மாதிரி ஆட்கள் முன்னுக்கு வரணும். இந்த அடிப்படையில் மொத்தம் 220 ஆண்டு காலமாக பாடுபட்ட 3 தலைமுறை சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் எது? இந்த ஹதீஸ். அதில் முஸ்னத் அஹமதுங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். முஸ்னத் அஹமதில் என்ன செய்திருக்காங்க என்றால், யார் அறிவித்தார்களோ அறிவித்தவர்களுடைய பெயரை வைத்து தலைப்புகளை அமைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லட்டா, அஷரத்துல் முபஷராக்கள் அறிவித்தவை ஒரு அத்தியாயத்துக்கு பேர். அஷரத்து முபஷரான்னா என்ன? சொர்க்கத்தால் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், நபித்தோழர்கள். அதில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு ஒவ்வொரு ஃபஸ்லாக வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவித்தவை, உமர் ரலியல்லாஹு அறிவித்தவை, உஸ்மான் இப்னு அஃபான் அறிவித்தவை, அலி இப்னு அபி தாலிப் அறிவித்தவை. அதாவது ஒரு சஹாபி அறிவித்தது ஒரே இடத்துல கிடைக்கும். மற்ற கிதாபுகளில் இது இருக்காது, பிரிஞ்சு இருக்கும். பாடத்தலைப்பு வேறையாக இருக்கும். தொழுகைன்னு போட்டிருப்பாங்க, அது தொழுகைக்கு மட்டும் சொல்லுவாங்க, அது யார் வேண்டாலும் இருக்கலாம். அடுத்த பாடம் எப்படி வரும்? நோட் பண்ணு வரும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒரே இடத்திலே வரும். இதுக்கு பேர் தான் முஸ்னது என்று பெயர். இந்த அடிப்படையில் நாங்கள் 5 பாகங்கள் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். அதனுடைய மொத்த ஒவ்வொரு பாகத்துக்கும் கிட்டத்தட்ட சுமார் 1000 அல்லது 900. ஏன்னா பக்கங்கள் ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. அதற்காக வேண்டி நம்ம ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு பாகத்திலே ஒரு சஹாபி அறிவிச்சது கூட சில வேளை வரும். ஏன் ஒரு சஹாபி அறிவிச்சதில் பாதிக்கு கூட ஒரு புக்கு சரியாக போயிடும்.
இப்படியெல்லாம் இருக்கும். இந்த முறையில் சுமார் இது பண்ணுக்கு 6வது பாகத்தை பொறுத்த மட்டும் 1608 ஹதீஸ்கள், 10 நபித்தோழர்கள் அறிவித்திருப்பவை பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்திலையும் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுவோம். இதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவித்தவை முக்கியமாக இடம்பெறுகிறது. யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்களுடைய சன். எப்படி இருந்திருக்காரு தெரியுமா? இஸ்லாத்தின் மீது வெறி பிடிச்ச ஒரு பாடம் இருந்திருக்காரு. ரசூசா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இங்கே ஆள் வந்து அப்படியே சிக்னல் கொடுத்துட்டு போயிடுச்சு. என்னன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் தொழுவாராம். கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க உமர் ரலியல்லாஹு. நைட்டில் முடிஞ்சு அடுத்த நாள் பகலையில் மருமகள்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நல்ல முறையில் இருந்தாரா? எங்கே அவர் திரும்பியே பார்க்கல அப்படிங்குது. கோபம் வந்துருச்சு இவங்களுக்கு, உமர் இப்னு கத்தாபுக்கு. இங்கே வா, என்ன செஞ்ச? நைட்டெலாம் நான் எப்போ மாதிரி என்ன செய்ய வேண்டாம், தொழுவேன், குரானை ஓதுவேன், அதிலே இருந்தேன். அவங்களுக்கு நோன்பு வைப்பார், அடிக்கடி நோன்பு வைப்பாங்களாம். ரசூல்லாட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உமர் இப்னு கத்தாப் போய் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. ரசூல்லா அளவுக்கு மாரி செய்யாத சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு லிமிட்டோடு செய்யி, உன்னுடைய வயிற்றுக்கும் உனக்கு ஒரு கடமை இருக்கிறது, உனது கண்ணுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, தூங்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்கணும், நீ கட்டி வந்திருக்கிற மனைவிக்கும் உன்னுடைய கடமை இருக்குது. அந்த நேரத்தில் உட்காந்து நீ தொழுதுகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து என்ன தெரியுதுமா? கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல, கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல, வாழ்க்கைக்கு இயல்புக்கு ஏற்ற மார்க்கம்ங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இல்லாட்டி நல்லா தொழு, நல்லா நோம்பு வை அப்படிலாம் சொல்லுவான். ரசூலா சொன்ன கடைசியாக சொல்லிட்டாங்க, இந்த பார் 3 நாளைக்கு ஒரு தடவை நோம்பு வச்சுக்க. அவர் என்னோட டெய்லி நோம்பு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. 3 நாளைக்கு ஒரு தடவை குரானை ஓதி ஓதி முடிச்சுட்டு வரான் ஒரே ராத்திரியில் உட்காந்து. அப்போ என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிரும்ப்பா, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை போயிடும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை போயிடும். இந்த மாதிரி செய்யாதங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சத்தப்பட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைசி காலத்தில் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நான் செய்ய தவறிட்டேன், என் வாழ்க்கை இதாகிடுச்சுன்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய சன். ஆக இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் இந்த 6வது வால்யூமிலே வந்திருக்கிறது. அதில் சில ஹதீஸ்களை சொல்லலாம் என்று நினைத்தேன், அதற்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் நீங்கள் தயவு செய்து, நாங்கள் யாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக செய்ய, நாங்களோ இந்த குழுவில் பணியாற்றுறவர்களோ எங்களுக்காக பாடுபட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறவர்களோ ஒரு பைசா நன்மைக்காக இல்லை. விளைஞ்சங்க எல்லா பேரும் உங்களுக்கு அவங்க தர்மம் செய்வாங்க. இவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன தேவை சொல்லுங்கள். எல்லாரும் அல்லாஹ் உதவியோட வசதியோடு இருக்கிறவங்க. அது மட்டுமல்ல, சமூகத்தினுடைய பல துறைகளிலே சேவை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. இவங்க வந்து இதையே உட்கார்ந்து செய்யறது என்ன நன்மை இருக்கு? அவங்களுக்கு இல்லை ஒரே நன்மை என்ன தெரியுமா? ஆக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த ஒன்றுக்காகத்தான் பாடுபடுகிறார்கள். இது எதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம்டா? இந்த சமுதாயம் இந்த ஹதீஸை படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிறது தான். ஒரு சுண்ணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அது தெரியணும் இல்லைங்க. சுண்ணத்தை இன்னதை தெரியாத பிறகு எப்படி ஃபாலோ பண்ணுறது? சுண்ணத்தை பின்பற்றி வாழக்கூடிய சமயத்தில் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும், மனக்கு இறுக்கம் இருக்காது, ஜாலியாக வாழலாம். இதுக்காக உள்ளது தான் சுண்ணத்து. அந்த சுண்ணத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டியது. ஏண்டா எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது, என்ன தெரியுமா? மறுமையில் சவாபு கிடைக்கும். மறுமையில் எங்களுக்கு சவாபு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒவ்வொரு கித்தாப்பையும் மொழிபெயர்த்து வெளியிடும் போதெல்லாம், இப்போ உதாரணமாக இப்போ அஹ்மது பின் ஹம்பல் அப்படித்தானே, அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எப்படி எதுக்கு போகிறாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல. அவங்களுக்கு பின்னால் நாங்கள் வேகமாக போய் அவருக்கு பின்னால் இருக்க ஜுப்பாவை இழுத்து, எங்க உங்கள் கித்தாப்பை நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து எங்களையும் கூட்டிகிட்டு போயிருங்க, எங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி செய்ததானே தவிர வேறு ஒரு சுயநலம் புள்ளி அளவுக்கு கூட இல்லை இங்கே யாருக்கு. தயவு செய்து நீங்கள் வாங்குங்கள், படியுங்கள், மக்களை படிக்க சொல்லுங்கள், வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள், அமைதியான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களது பணியை ஏற்க வேண்டும்.
அல்லாஹ் இந்த பணி மக்களுக்கு மத்தியில் பரவுவதற்கு எங்களுக்கு துணை புரிய வேண்டும். மறுமையிலே இதற்குரிய அழகான பிரதிபலனை எங்களுக்கு தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.